இப்போ இங்கே நம்ம எதுக்காக பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம்? இதோட பயன்பாடு என்னென்னா, நம்மளோட கோடு வந்து நீட்டாக க்ளீனாக அந்த ரீடபிலிட்டி நல்லா கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கன் கியூ ஈக்குவல் டு நியூ டோக்கன் கியூன்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே எங்கெல்லாம் வேல்யூ தேவையில்லை அங்கெல்லாம் நல் பாஸ் பண்ணலாம் நம்ம. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் நம்பர், அப்புறமா டோக்கன் கவுண்டர் நல், டோக்கன் ஸ்டேட்டஸ் வெயிட்டிங், அப்புறமா நல். இதை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு நீட்டாகவே இல்லை கோட். ஓகேங்களா? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கெல்லாம் நமக்கு வேல்யூ பாஸ் பண்ணக்கூடாதோ அங்கே நம்ம ஹேவ் டு பாஸ் நல் வேல்யூ, அது மேண்டேட்ரிங்க. பட் பில்டர் பேட்டர்னில் அப்படி கிடையாது. வி நோ நீட் டு பாஸ் நல். இங்கே நான் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நல் பாஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஐ வில் ரிமூவ் தட். ஸோ தேவையான வேல்யூ மட்டும் அழகாக நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாப்புலேட் பண்ணிக்கலாம். கோட் ரீடபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் செட்டர் கூட யூஸ் பண்ணலாம். செட்டர் யூஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. நீங்கள் மறந்துடுவீங்க. சில மேண்டேட்டரி ஆட்ரிபியூட்டை செட் பண்ணுறதுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு 4 ஆப்ஜெக்ட் இருந்தாலும் செட் சொல்லிடலாம். பட் ஒரு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஓகேங்களா? அப்போ வந்து செட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம்.